நாய்க்கடி விவகாரம் இந்தியா முழுவதும் பரபரப்பான சட்ட விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வள்ளிப்பட்டில் இரு குடும்பத்தினர் இடையே அரிவாள் வெட்டு வரை கொண்டு சென்றிருக்கிறது. நாய்க்கடி விவகாரத்தில் அரிவாள் வெட்டிற்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் அந்த 4 பேரும் இவர்கள்தான். சிறுவனை கடித்ததால் அரிவாள் வெட்டுக்கு உள்ளாகிய நாயும் இதுதான். வாணியம்பாடி அடுத்துள்ள வள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது மகன் கவியரசன் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீட்டின் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் என்பவர் வளர்த்து வரும் நாய் கவியரசனை கடித்ததாக கூறப்படுகிறது. தனது மகனை கடித்த நாயை தேடிச் சென்று பழனி அது அங்கு படுத்திருப்பதை பார்த்ததும் தான் வைத்திருந்த கத்தியால் கழுத்து பகுதியில் வெட்டியுள்ளார். நாய் படுகாயமடைந்ததால் பழனியை மேகநாதன் கண்டித்திருக்கிறார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அதில் பழனியின் மனைவி கண்ணியம்மாள், மகன் கவியரசன், தாத்தா ரேணு மற்றும் உறவினர் வடிவேல் ஆகிய 4 பேரை மேகநாதன் தரப்பினர் அரிவாளால் வெட்டியும் கட்டைகளால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த 4 பேரும் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்த புகாரில் பழனி மற்றும் மேகநாதன் குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் மீது வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மகனை கடித்த வளர்ப்பு நாயை தேடிச் சென்று அவரது தந்தை வெட்டிய விவகாரம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் விஜயகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.